ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு கொலக்கட்டை தான் செய்ய போகிறோம். நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பூரண கொலக்கட்டை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இன்னைக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தொடாமல் ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அதனால் பஞ்சு மாட்டை சாஃப்டாக இருக்க மாட்டை கொலக்கட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் மாவு போட்டுட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்பயே சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணும். எண்ணெய் நெய் எதுவுமே சேர்த்து வேணாம், சும்மா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு திணிச்சு போயிடக்கூடாது, கலர் கூட ஆகிடக்கூடாது. நல்லா சூடாகையில் அந்த ஆவி பறக்கிற மாட்டோம். நம்மளுக்கு அந்த சூடாகிறது கிளறையில் நம்ம கைக்கு சூடு பரவுறது நம்மளுக்கே தெரியும். அது நல்லா அதில் புகை மாட்டோம், லைட்டாக வர மாட்டோம் இருக்கும், தீஞ்சிடவே கூடாது. நல்லா அதை வறுத்து எடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் பச்சை தண்ணி சுடு தண்ணியாக எதுவுமே இல்லை, நார்மல் வார்ம் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி அந்த கரண்டியை வச்சு நல்லா அந்த மாவு அமுக்கி பிணைஞ்சிக்கணும். அப்போ அது ஒரு பால் மாட்டம் ஆகிறதுக்காக அதுக்கு உதிரியாக போகும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறிக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துற வேணாம். அந்த மாவு பிணையிற அந்த பூரணம் வர மாட்டை பிணைஞ்சிக்கலாம். கொலக்கட்டைக்கு தேவையான மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சூடு ஆறணுன்னு வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கையிலேயே நல்லா பிணைஞ்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெய் எதுவுமே சேர்க்காமலே நம்மளுக்கு சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும், நம்ம இப்போ பூரணம் ரெடி பண்ணுவோம். பூரணத்துக்கு ஒரு அரை கப் தேங்காய், அப்புறம் நார்மல் சுகர் மட்டும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேற எதுவும் சுகர், மண்டவெல்லம், அப்புறம் நாட்டு சக்கரை எதுவும் வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அந்த இதில் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் சுகர் அப்புறம் தேங்காய் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏலக்காய் தூள் வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த நார்மலாக இருந்தாலே பிடிக்கும், அதனால இது மட்டும் சேர்த்துக்கேன். இப்போ நம்ம கொலக்கட்டை செய்ய போகிறோம். மாவை நம்ம பிணைஞ்சி வச்சுக்கோல, ஒரு பால் மாட்டை எடுத்து நல்லா கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இதை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். நடுவில் வச்சிடணும். நடுவில் வச்சுட்டு இது இந்த முன்னாடி விரலில் வச்சோன்னா அது ஒரு குழி மாட்டை தெரியும். ஸோ அதுக்குள்ள நடுவில் வச்சுட்டு நம்ம ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டா நம்மளோட கொலக்கட்டை ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள். இல்லை உங்களுக்கு அச்சு இருக்குல்ல, கடையில் வைக்கல, அதை வச்சு செய்கிறதுனாலும் உங்களோட இஷ்டம், அப்படி செஞ்சுக்கோங்க. எனக்கு இப்படி செஞ்சாலே ரொம்ப சிம்பிளாக வந்த மாட்டை இருந்துச்சு. எண்ணெய் தண்ணி எதுவுமே தொடலை, எவ்வளோ சூப்பராக நம்ம மாவு வந்துருக்குன்னு பாருங்க. சூப்பராக நம்ம கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு கொலக்கட்டையும் செய்கிறேன், நீங்களே பாருங்க. அதே அளவுக்கு மாவு ஒரு பால் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸ்மால் பால் அளவுக்கு சப்பாத்தி மாவு செய்வோம்ல, அந்த மாட்டை ஒரு பால் அளவுக்கு எடுத்து நல்லா கையிலவே பிணைஞ்சிட்டு உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு மறுபடியும் நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு அந்த பூரணத்தை ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணால் சிம்பிளாக ரொம்ப அழகாக நம்மளோட கொலக்கட்டை ரெடி ஆகிடும். உங்களுக்கு அச்சு வச்சு இல்லை வேறு டிசைனில் அந்த பூண்டு மாட்டெல்லாம் வைக்குது, அந்த மாட்டை உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த மாட்டை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாவு இல்லை பூரணத்தில் வேறு எது பருப்பு போடுவாங்க, சிலர் பொட்டுக்கடலை அந்த மாட்டை போடுவாங்க. அந்த மாட்டை பிடிச்சிங்கன்னா பூரணத்தை உங்கள் ஸ்டைலில் மாற்றிக்கூட செஞ்சுக்கலாம். வெறும் பருப்பு மண்டவெல்லம், இந்த கடலைப்பருப்பு மண்டவெல்லத்தையும் கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு மண்டவெல்லம் போட்டு கூட செய்வாங்க. அந்த பூரணம் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, நான் கொலக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு இடையிலேயே ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வைக்கிறேன். அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்ச பின்னாடி வச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நான் கொலக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தண்ணியும் கொதிச்சு வச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு துணியை முக்கி அதில் போட்டு நம்ம கொலக்கட்டையெல்லாம் அடுக்கிக்கலாம். எப்படி சூப்பராக கொலக்கட்டை வந்துருக்குங்க, ஒரே மாதிரி. கொலக்கட்டையெல்லாம் லைனாக அடுக்கி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அது வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாட்டை இட்லி சட்டியிலேருந்து சைட்லேருந்து ஆவியாக வரும்.
அப்போ நம்மளுக்கு கொலக்கட்டை வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம பிளேட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம எப்படி சூப்பராக நம்ம கொலக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக வெந்துட்டு பாருங்க. நீங்களே